1998 60க்கும் மேற்பட்டவர்களை குண்டு வைத்து கொலை செய்த பயங்கர குற்றவாளி, தீவிரவாதி, பயங்கரவாதி இந்த அல்-உம்மா பாஷா. இந்த பாஷாவிற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு தற்போது உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால இந்த பாஷாக்கு பரோல் கொடுக்கப்பட்டது. அந்த பரோல்ல பாஷா இருப்பதன் காரணத்தினால அவர் இறந்ததன் பிறகு அவருடைய அந்த உடலை எடுத்து இன்னைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பது என்பது மிக தவறானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்று நான் சில பத்திரிகைகள் மூலமாக அறிந்தேன், இந்த ஊர்வலத்திற்கு 2000 காவலர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு என்று. ஆனால் ஒரு குற்றவாளி, கைதி, பல பேரை கொன்ற குற்றத்திற்கு ஆளான ஒரு நபரை ஏதோ ஒரு தியாகி போல சில அரசியல்வாதிகள் சித்தரிப்பதும், அந்த நபருடைய இறுதி ஊர்வலத்தை பேரணியாக எடுத்து செல்வது, ஊர்வலமாக எடுத்து செல்வதெல்லாம் உண்மையிலேயே தமிழகம் மிக தாழ்ந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் யாராக இருந்தாலும், ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், கொலைகாரனாகவே இருந்தாலும் கூட அந்த நபருடைய இறுதி மரியாதை என்பது அமைதியாக, அதே நேரத்தில் அவர்களுடைய மத வழக்கப்படி செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த நபரை தியாகி என்கிற அளவுக்கு ஹீரோவாக சித்தரித்து அப்படி கொண்டு செல்வது என்பது வருங்காலத்தில் யார் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு குற்றவாளியாக இருக்கலாம், வன்முறையில் ஈடுபடலாம், யார் எங்கு வேண்டுமானும் குண்டு வைக்கலாம் என்பது போன்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு பெரிய ஊர்வலத்திற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய வருங்காலத்தில் இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய, எதிர் விளைவுகளை உருவாக்கக்கூடிய சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்முடைய இளைய சமுதாயம் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் பிற்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை, இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பது மிக ஒரு கடினமான ஒரு விஷயமாகிவிடும். அதனால திமுக அரசு இதை உணர்ந்து பொறுப்போடு செயல்பட வேண்டும். 58 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 200க்கும் அதிகமானோர் காயமுற்று இருக்கிறனர், அவருடைய வாழ்வை தொலைத்திருக்கின்றனர், பொது சொத்துக்கள் கோடிக்கணக்கு அளவில் நாசமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆயிற்று மறுபடியும் கோயம்புத்தூர் தன்னுடைய சுயநிலைக்கு திரும்பி வர. தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் முதலாக இந்த விஷ பிரச்சனையை, விஷத்தை விதைத்தது, மதவாதத்தை நுழைத்தது பாஷா உள்ளிட்ட அந்த குற்றவாளிகள் தான். அப்படிப்பட்டவர்களை தியாகியாக போற்றக்கூடிய சில உண்மத்தர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த பாஷாவினுடைய இறுதி சடங்கை அமைதியாக செய்வதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு உயிர் போயிருக்கிறது, அந்த உயிர் அமைதியாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். அவர்களுடைய மத வழக்கப்படி அடக்கம் செய்வதெல்லாம் அது குறித்து நாம் ஒன்றும் மறுக்கவில்லை, சொல்லவில்லை. ஆனால் இதை ஒரு தியாக ஊர்வலமாக செய்வது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. திமுக அரசு பொறுப்போடு செயல்பட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான முதல்வராக அவர் தன்னை அறிவித்துக் கொண்டவர். 58 குடும்பங்கள், 200 குடும்பங்கள், காயமுற்ற குடும்பங்கள், எல்லாவற்றிற்கும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஊர்வலம் அனுமதி மறுக்கப்பட வேண்டும் என்றுதான் நாம் சொல்லிக் கொள்கிறோம். தவறான முன்னுதாரணமாகிவிடும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஊர்வலம் செல்லும் போது வேறு எது மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? நான் தெளிவாக சொன்னேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கு வேண்டுமானாலும் இதை ஏற்படுத்தலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக 58 பேரை கொடூரமாக கொலை செய்த ஒரு நபரை ஒரு தலைவர் அளவிற்கு சித்தரித்து செய்வது என்பது மிக மோசமான விளைவுகளை, தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏதோ இன்றைக்கோட இது நின்று விடாது. வருங்காலங்களில் மத ரீதியான பிரச்சனைகள், மத மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும் மாநில அரசு. இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. பாஷாவினுடைய செயலால் சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். இது அதனால கிடையாது. நான் சொல்வது மிக மிக முக்கியமான விஷயம். இதுல சிறுபான்மையினர் என்றோ பெரும்பான்மையினர் என்றோ நான் மத ரீதியாக நான் பிரிக்கவில்லை. மத ரீதியாக பிரித்தது பாஷா. அந்த பாஷாவை போற்றி
அல் உம்மா என்கிற தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய நிறுவனராக இருந்த ஒரு நபர், பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்த, நம்முடைய அரசு தடை செய்த ஒரு இயக்கத்தை சார்ந்த நபர் இத்தனை காலம் சிறையிலே இருந்திருக்கும் பொழுது அந்த நபரை தியாகி போல போற்றி பாராட்டுவது என்பது முற்றிலும் தவறானது. உறுதியாக இது பிற்காலத்தில் ஒரு பின்விளைவுகள் மிக பயங்கரமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். நன்றி, நன்றி சார். நன்றி.